சரணம் அம்பாளே துணை. ஆலினால் அழகாபுரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. அதாவது இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த வருஷம் வெள்ளிக்கிழமை தான் ஆடி மாதம் பிறக்கிறது. அதாவது இன்னைக்கு தான் ஆடி மாதம் பிறக்கிறது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பிறக்கிறதுனால இந்த வருஷம் நமக்கு 5 வெள்ளிக்கிழமை கிடைக்கும். அதாவது வெள்ளி சாதாரணமாக வெள்ளிக்கிழமைனாலே ரொம்ப மங்களகரமானது, அது அம்பாளுக்கு உகந்தது. அதுலேயும் ஆடி வெள்ளிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆடியில் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, எல்லா ஆடி மாதம் முழுக்கவே நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஆடி மாதங்கிறது அம்பாளுக்கு உகந்தது. நம்ம ஆடி மாதத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஆடி வெள்ளிக்கிழமையெல்லாம் என்ன பண்ணலாம்னு கேட்டால், விளக்கு பூஜை பண்ணலாம், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணலாம், அம்பாளுக்கு உகந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லலாம். இன்னொன்று, ஆடி வெள்ளிக்கிழமைகளில் 5 வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி, 4 வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை மாவிளக்கு போடலாம். அந்த மாவிளக்கு போடுறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. அம்பாளுக்கு மாவிளக்கு போடுறதுங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடாகும். அந்த மாவிளக்கை நம்ம அம்பாளுக்கு வேண்டிட்டு, அதாவது குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும், நோயினுடைய எல்லாம் தீரணும், குழந்தை பிறக்கணும் அப்படின்னு எப்படி மனசார வேண்டிட்டு பக்தியோடு வேண்டிட்டு மாவிளக்கு போட்டோம்னா நிச்சயமாக அம்பாள் நம்மளுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பாள். கண்டிப்பாக அதை நடத்தி கொடுப்பாள். அந்த மாவிளக்கு போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், அன்றைக்கி பாயசம், பானகம் இதெல்லாம் நம்ம பண்ணணும். மாவிளக்கு போட்டுட்டு வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், பாயசம், பானகம் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணணும். அப்புறம் அம்பாளாக நினச்சி வழிபடுறோம் இல்லையா, அதனால் அம்பாளுக்கு ஆரத்தி எடுக்கணும். அதுலேயும் 2 விளக்கு வச்சு நம்ம ஆரத்தி எடுக்கணும். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால், முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுமங்கலிகளுக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு கொடுக்கணும். அந்த வெத்தலைப்பாக்கு கொடுக்கும்போது மாவிளக்கையும் கொஞ்சம் வச்சு கொடுக்கணும். அப்புறம் அந்த மாவிளக்கு போடுறது அமாவாசை, பிரதம, புண்ணிய தர்ப்பணங்கள், புண்ணிய கால தர்ப்பணங்கள், அஷ்டமி, நவமி, பரணி, கார்த்திகை இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் கூடிய அளவுக்கு நல்ல நாள் பார்த்து போடணும். சில வருஷங்களில் 4 வெள்ளிக்கிழமை வரலாம், சில வருஷம் 5 வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால், அந்த 5 வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா 4 வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, ஏதாவது இந்த திதிகளோ நட்சத்திரங்களோ ஏதாவது வந்துடுச்சுன்னா, இருக்கிறதுலையே பெஸ்ட்டு எது, இருக்கிறதுல நல்ல நாள் எது அப்படின்னு பார்த்து நம்ம வெள்ளிக்கிழமை மாவிளக்கு போடலாம். இந்த பதிவை கேட்ட பிறகு நீங்கள் எல்லாரும் மாவிளக்கு போடலாம்னு ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் மாவிளக்கு போடும்போது வேண்டிக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறட்டும்னு அம்பாள்கிட்ட நான் வேண்டிட்டு உங்கள்கிட்ட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.